ஹை டஷுகர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 46. வெற்றிகரமாக எபிசோட சொல்லிட்டேன். ஒவ்வொரு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போது இது எத்தனாவது எபிசோடுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்திருக்கேன்டா. அதனால தான் இதில் 46ங்கிற மென்ஷன் பண்ணேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தோன்னா நீங்கள் ரொம்ப கோவமாக இருப்பீங்க. நம்ம ஜெய்ஹோப் வந்து சின்னு வந்து அப்படியே பிரைடல் ஸ்டைலில் பிடிச்சதை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்குள்ளே இருந்த அந்த ட்ரீயோட பவர்லாம் வெளியில் வந்து அந்த மொட்டை மாடியில் இருந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து பெருசாகி நம்ம ஜெய்ஹோப்பையே வந்து பார்த்திங்கன்னா அது காயப்படுத்தியிருக்கோம். அதுக்கு ஜின்னு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாரு. அதுக்கு நடுவில் நம்ம சுகா வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணியிருப்பார். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் 4 பேரும் அப்படியே கீழே போகிறீங்க. நம்ம 4 பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. ஜெய்ஹோப்க்கு அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் ஷாக் ஆகிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வராங்க. அதோடு முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜெய்ஹோப் தான் அப்படியே பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆரம் இவன் அடிச்சுட்டு ஆரம் என்னோடய ட்ரீ பவரை வச்சு என்ன அடிச்சுட்டு ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு ஆரமாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஆரமா என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே வாயெல்லாம் கப்பிச்சு பொண்ணு மூடிட்டு கீழே குமிஞ்சிட்ருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் தான் அவங்கள அப்படியே பார்க்குறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்க ஒயன் நீ அப்படிங்கிற மாதிரி சேக்கே கேட்குறாரு. நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஷுவாவும் ஜின்னும் தான் அவங்க உங்களுக்கும் சேக்கேக்கு நடுவில் வந்துட்டு டேய் நாங்கள் வீட்டில் போய் பேசிக்கலாம் சின்னு வரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக சின்னு வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஜாப்லாம் முடிச்சு நீங்கள் வந்தோன்னே கிளம்பலாம், அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்திருப்பாடா. நீங்கள் வந்து அவள் வரான்னு சொன்னோன்னா அந்த சைடு திரும்பி பார்க்குறீங்க. ஜெய்ஹோப்பை தான் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஜெய்ஹோப் பார்த்திங்கன்னா நம்ம ஓரமாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி நின்றுட்டுருக்காரா. சின்னு வர்றது அவர் நோட்டே பண்ணல. இந்த பக்கம் சின்னு பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு கிளம்பலாமா ஒயன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறா. நீங்களா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து அப்படியே சின்னுவை பார்க்குறீங்க. சின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்ஹோப்பை தான் திரும்பி பார்க்குறா. ஜெய்ஹோப் பார்த்திங்கன்னா ஆரமாக ஹக் பண்ணிட்டு நிற்கிறது பார்த்துட்டு சார் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப தயங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படி கேட்குறாளா. அவங்களுக்கு மறுபடியும் உங்களோட கோவம் எட்டி பார்க்குது. இந்த பக்கம் ஷுகாவா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை நீ கிளம்பு கூட்டிகிட்டு போ, இவ்வளோ தானே கூட்டிகிட்டு போக வந்தேன் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஹேண்டை பிடிச்சி அனுப்புகிறாரு. இந்த பக்கம் நம்ம சின்னு வந்து அதை பார்த்துட்டு என்ன ஒரு பொண்ணோட ஹேண்டை பிடிச்சி அனுப்புகிறாரு, இவர் எப்போ இப்படி நடந்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷுகாவை வந்து பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜின்னு பார்த்திங்கன்னா போ வரோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செய்கை பண்ணுறாருடா. இந்த பக்கம் சின்னு தான் அதையும் நோட் பண்ணிடுறா. என்னது இது 2 பேரும் செய்கை பண்ணுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பார்த்துட்ருக்கா. நீங்களா அப்படி சைலண்ட்டாக வந்துடுறீங்க. சின்னுவை வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்துடுறீங்க. சின்னுவை பார்த்திங்கன்னா திரும்பி பார்த்துட்டு போகிறாரு. ஜெய்ஹோப் பாப்பாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போகிறாரு. பொண்ணுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிருக்குள்ள. நம்ம ஜெய்ஹோப் பிடிச்சோன்னே அவரை க்ளோஸ்அப்பில் பார்த்தோன்னே அவளுக்கு கொஞ்சம் லவ் மூட் எட்டி பார்த்துருக்கோம். அவள் அப்படியே திரும்பி ஜெய்ஹோப்பை பாப்பாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே வந்துட்டுருக்கா. நீங்கள் அந்த லிஃப்ட்டில் வந்து ஏறிக்கிறீங்க. அந்த லிஃப்ட்லேயும் வந்துட்டு அவள் எட்டி பார்த்துட்ருக்கா. ஜெய்ஹோப் பாப்பாரா அப்படிங்கிற மாதிரி. ஜெய்ஹோப்பா அதுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் இதுக்காக தான் கோவப்பட்டீங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து இதுக்கு மேலே நான் பார்ப்பேனா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நார்மலாக நம்ம ஆரம்பிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது விலாவரியாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மற்ற பாய்ஸ்லாம் கேட்டுட்டு என்னடா அவளுக்கு ஏன்டா அவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பி வந்து கேட்குறாருடா. அப்போ ஆரம்பம் இருந்துட்டு டேய் அவள் பொசஸ் ஆகிறாடா, அவளோட புருஷன் வேறு யாரையும் தொடக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவள் பொசஸ் ஆகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பொசஸ் ஆகிறாளா, இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, இதுக்குள்ள எதுக்கு அவள் பொசஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் ஷுகாவா இங்கே பார் கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் இல்லை, நானும் சின்னும் அதை விட்டு எப்போவோ வெளியில் வந்துட்டோம், நீங்கள் எப்போ வெளியில் வர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்லி லைன்ஸை கேட்குறாங்க. இந்த வீமென் குக் அப்படியே திருட்டு மொழி முடிச்சுட்டு நம்ம பாய்ஸ் தான் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணுறோம், எங்களுக்கு தெரில ஏதோ பூர்வ ஜென்மம் பந்தம் மாதிரி இருக்குது, எங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரில, ஆனால் மனசார சொல்கிறேன்டா அவளை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னும் ஷுகாவும் வந்து சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஆரம் பார்த்திங்கன்னா எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லோரும் ஷாக்காக ஆரம்பம் தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஆரம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வெளிப்படையாக சொன்னதில்லை. ஸோ அவர் வந்து சொல்லவும் மற்ற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக் ஆகுது. ஆரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீமின் தான் அப்படியே பார்க்குறாங்க. ஜெய்ஹோப்பும் அப்படியே ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பார்லடா, அவரும் ஷாக்காக இருந்துச்சு பார்க்குறாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. இல்லைடா எனக்கு அவளை பிடிச்சிருக்குடா, எனக்கு என்னன்னு தெரில பிடிச்சிருக்கு, எனக்கு பூர்வ ஜென்ம பந்தம் மாதிரிலாம் எனக்கு தெரில, ஆனால் இப்போது என்னோடய ஹார்ட்டில்
அவள் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம வீமின் தான், டேய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் வீமினா நீயாடா சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி திரும்புகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேவா எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, அவளை ஒரு தடவை கிஸ் பண்ணோன்னு உனக்கு அவளை பிடிச்சிருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம அஜய்கே வந்து சொல்லவும் இந்த பக்கம் ஜெமினிக்கெலாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு பைத்தியங்களா என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவளை வந்து பிடிக்கலன்னா நம்ம டைவர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி தானடா கல்யாணம் பண்ணோம், என்னடா நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஜேகேவா எனக்கும் பூர்வ ஜென்மம் வந்த மாதிரிலாம் தெரில, ஆனால் அவளை கிஸ் பண்ணும்போது பார்த்தேன்னா அது வந்து என்னோட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் வியா என்னடா உன்னோட எதுக்குடா இப்போ தக்கி திணறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா என்னோட அந்த செக்ஷுவல் அந்த என்ன அந்த வேலை செஞ்சதுடா. எது அது எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அப்படியே ஜேகே வந்து பார்க்குறாரு. தெரிலடா அவகிட்ட மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ஆல்ஃபாக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒமேகாஸை பார்க்கும்போது தான் அந்த செக்ஸுவல் சிம்டம்ஸ் வந்து தெரியும். அந்த சிம்டம்ஸ் வந்து தெரிஞ்சுதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் வீக்கும் ஜிபின்க்கும் ஒன்றும் புரியல. இந்த பக்கம் ஜேகோப்பா அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. ஓ அதனால தான் அவளை விடாமல் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருந்தியா? ஆமாம், அது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல ஜேகோப் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்லிகிட்ருக்காருடா. இந்த பக்கம் ஆரமா சரி ஓகே விடு பிடிச்சிருக்குல்ல பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து ஆரம் கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம சென்னும் சுகா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பின்னாடி போயிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க 3 பேர் வீமினும் ஜேகோப்பும் 3 பேர் நின்றுட்டு என்னடா இவனுங்க இப்படி ஆகிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கடா. பார் என்ன ஆனாலும் சரி அவ்வளோ ஒரு கை பார்க்காம விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஜெய்கோப்பா ஆமாண்டா விடக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி ஜெய்கோப்பு சொல்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் போயிருப்பீங்கல்ல, உங்களை கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ண போகும்போது அந்த காரில் வந்து ஏற போகிறீங்க பாருங்கள், அப்போ வந்து சின்ன தான் அவங்கள கூப்பிட்றா. வயன் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்களா என்ன நடக்குது, ஒன்றும் இல்லையே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை நான் பார்த்தேன் சுகா உங்களை ஹேண்டை பிடிச்சி கீழே இறக்கி விட்டார்ல நீங்கள் ஸ்டெப்பில் நிற்கும்போது. ஆமாம் இறக்கி விட்டார். அப்போது ஜின்னும் உங்களுக்கு எதுவும் செய்ய காமிச்சாரு நான் பார்த்தேன், ஆனால் என்னன்னு தெரில செய்ய காமிச்சார்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆமாம் காமிச்சாரு, அதுக்கு என்ன இப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை எப்படி ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சாரி சின்ன வந்து உங்களை கேட்குறாடா. நீங்களா அது அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப தயங்குறீங்க. அவளாம் சரி ஓகே லவ் பண்ணுங்க நோ ப்ராப்ளம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும், காரில் ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை வந்து ஏற சொல்கிறா. நீங்களும் வந்து ஏறி உட்காந்துக்கிறீங்களா. அவள் தான் ட்ரைவ் பண்ணுறா, அதாவது சின்ன தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி தான் என்னோடய லவ்வரை நான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்களா என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் அந்த லவ்வர் அது வந்து வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரானிங்களா. அப்போது சின்ன அது ஜெய்கோப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே சடன் பிரேக் அடிச்சு நிறுத்துறா. உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா நிஜமாவே ஜெய்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்களுக்குள்ள அப்படியே கோவம் அப்படியே கொந்தளிக்குது. இந்த பக்கம் சின்னவா ஆமாம் அவர் என்னை ஃபர்ஸ்ட் டைம் அப்படி டச் பண்ணி பிடிச்சாரா, என்னை யாருமே அப்படி பிடிச்சதில்ல தெரியுமா. ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படியே ஃபீல் பண்ணேன், என்னோடய ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி ஷை ஆகிட்டு சொல்லிகிட்ருக்கா. உங்களுக்கு கடுப்பாகுது, நீங்கள் அவளை அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அவளா அவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா ஃபர்ஸ்ட் டைம். என்னை சுற்றி அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறிக்கிற மாதிரி இருந்தது. நம்ம சொல்லிகிட்டே போயிட்டுருக்கா. உங்களுக்கு கோவம் ரைஸ் ஆக என்ன ஆகுதுன்னா, அந்த பிளேஸில் காரை நிறுத்தியிருப்பாங்கடா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வீடுங்க இருக்கிற ரோடு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்பின்னு அந்த வண்டிங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் கோவம் ரைஸ் ஆக என்ன ஆகுதுன்னா எல்லாமே அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அவளா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே போயிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே திரும்புகிறா பாருங்க, உங்களை சுற்றி அப்படியே அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே பறந்துட்டுருக்கு அந்த இடத்துல. அதை வந்து அவள் பார்த்துட்டு
"ஒயன் இங்க என்ன நடக்குது?" அப்படிங்கிற மாரி கேட்குறா. நீங்க அப்பதான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்படியே நார்மல் ஆகுறீங்க பாருங்க. அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே தொப்பு தொப்புன்னு கீழ விழுகுது. அவ அதையும் பார்த்துடுறா. நீங்களா "என்னாச்சு? என்னாச்சு சின்னு?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. "ஆ இ இப்போ எல்லாம் அந்தரத்தில பறந்தது ஒயன்" அப்படிங்கிற மாரி சொல்றா. நீங்களா "ஆ இல்லையே, ஒண்ணும் இல்லையே. நீ ஏதோ கனவுல இருந்திருக்க சின்னு. போலாம் வா. எனக்கு டைம் ஆச்சு. எனக்கு கொண்டு போய் வீட்ல விடு" அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. அவளா "ஆ சரி. ஏதோ பறந்த மாரி இருந்ததே" அப்படிங்கிற மாரி அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டே வந்துட்டுருக்காடா. அப்படியே டிரைவ் பண்ணி உங்கள வந்து எப்பவும் போல அந்த வீதி முக்குல தான் இறக்க போறா. நீங்களா "சின்னு என்ன வீட்ல ட்ராப் பண்ணிடுறியா? எனக்கு கால் வலிக்குது. அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது" அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. அவளா சரி ஓகே வா போலாம்" அப்படிங்கிற மாரி உங்கள வந்து அப்படியே கூட்டிட்டு போறா பாருங்க. அவங்க அந்த வீடு பாய்ஸோட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கும் வந்து அப்படியே போறீங்க. அந்த உள்ள என்ட்ரன்ஸ் கேட் உள்ள என்டர் ஆகுறீங்க. அவ அப்படியே ஷாக்கா பார்த்துட்டுருக்கா. "இவ்ளோ பெரிய வீடா?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டுருக்கா. என்னதான் ஹஸ்பண்ட் பணக்காரனா இருந்தாலும் இவ்ளோ பெரிய வீடா? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டுருக்கா கேட்டுட்டே. அப்படியே அந்த சுத்தி சுத்தி பார்த்துட்டு அந்த கார்டன் ஏரியாலாம் பார்த்துட்டு, "ஐயோ! செம்மையா இருக்கு உங்க வீடு. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு சுத்தி காமிக்கிறியா? எனக்கு சுத்தி காமிக்கிறியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறா. நீங்களா சுத்தி காமிக்கிறேன். அதுக்கு தானே கூட்டிட்டு வந்தேன். வா போலாம்" அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அப்படியே கூட்டிட்டு போறீங்க. இந்த என்ட்ரன்ஸில வந்து அப்படியே ஆன்னு வாய பொளந்துட்டு பார்த்துட்டு வரா. ஏன்னா ஆல்ஃபாஸ், ஒமேகாஸோட வீடு அப்படியே அரண்மனை மாரி கட்டியிருக்காங்க நம்ம பாய்ஸு. அப்படியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே அந்த ஆர்க்கிடெக்சர் அந்த டிசைனிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதை வந்து அப்படியே ஆன்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. இந்த பக்கம் இந்த சோஃபா, அந்த உள்ளே இருக்க பூங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ ஜாடின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அப்படியே ஆச்சரியமாக சின்ன வந்து பார்த்துட்ருக்கா. வந்து பார்த்திங்கன்னா சடனாக திரும்புறா பாருங்க. அங்கே ஒரு வால்ல நல்லா பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்கா. நீங்களா சின்னு சின்னு என்னாச்சு? வா உள்ள வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. வயன் வயன் என்னது அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை தான் கை காமிக்கிறா. நீங்களா என்னது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்துட்டு அப்படியே ஸ்மித் பண்ணுறீங்க. இதை பார்க்கணுங்கிறக்காக தானே உன்னை கூட்டிகிட்டே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே சிரிச்சுட்டே திரும்புறீங்க. என்ன சின்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. "ஏய் அங்கே இருக்கிறது நம்ம 7 சிஇஓஸ் தானே?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா "ஆ ஆமாம். அதுக்கு என்ன இப்போ? நீ சென்டரில் இருக்க மேரேஜ் கவுனில் அவங்க மேரேஜ் மாதிரி அவங்கெல்லாம் கோட் சூட் போட்டிருக்காங்க. உனக்கும் யாருக்கும் மேரேஜ் ஆச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஏன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஜெய்ஹோப்பும், ரைட் சைடில் சுகாவும் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ யார் கூட மேரேஜ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக்காக கேட்குறா. நீங்களா 7 பேரோட தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. அவளா என்ன சொல்கிற ஒயன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களா ஆமாம் 7 பேரோடையும் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சின்னும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஒயன் அப்போ ஏய் என்ன சொல்லிகிட்ருக்க நீ? 7 பேரோட இப்படி மேரேஜ் ஆகும்? பேரண்ட்ஸில் ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க. அவங்க தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னம்மா சொல்கிற? ஓ ஓ 7 7 பேருக்கு ஒரு பொண்ணா? அப்படிங்கிற மாதிரி அவள் ஷாக் ஆகுறா. நீங்களா இதில் என்ன இருக்குது? எங்களுக்கு பிடிச்சது நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்போது நான் சொல்லும்போது நீ சொல்லியிருக்கலாம்ல, நான் ஜேக்கப்பை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது. சொல்லலான்னு தான் இருந்தேன். பாவ பொண்ணு ஏதாவது வருத்தப்படுவியோ அப்படிங்கிறனால சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளா அப்படிங்கிற மாதிரி அவள் ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே சோர்ந்து போகுது மூஞ்சியெல்லாம். எவ்வளோ ஷை ஆகிட்டு எவ்வளோ ஹாப்பியாக அவங்க கூட வந்தாலோ அதை விட ரொம்ப சோகமாக இருக்கா. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு சரி சரி ஓகே ரொம்ப சோகலாம் ஆகாத சரியா நம்ம ஒர்க்கை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே டல் ஆயிடுறா. நீங்களா ஷோல்டர் அப்படி தட்டி கொடுத்துட்டு இங்கே பாரு சின்னும் உனக்குன்னு ஒரு ஆள் நிச்சயமாக வருவாங்க சரியா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்கீங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா கார் வந்து நிற்கிற சவுண்டு நம்ம வாய்ஸ் தான் வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. வெளியில் பாய்ஸ் எல்லாம் கோவமாக அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அதாவது வீமினும் ஜெய்ஹோப் 3 பேரும் கோவமாக வராங்க. பின்னாடி பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் அப்படியே சிரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு சரி சின்னும் நீ கிளம்புறியா? நாளைக்கு வந்து மற்ற இடம்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி நீ கிளம்பு, என் ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளா அப்படியா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்குறா பாருங்க. நம்ம ஜெய்ஹோப் தான் அப்படியே கோவமாக வந்துட்டுருக்காரு. அதை வந்து அவள் பார்த்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி நடந்து வரா. பாய்ஸ் அவளை பார்க்குறாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அவர் அப்படி பார்க்கக்கூடாது நம்ம ஹஸ்பண்டோன்னு சொல்லிட்டு அவள் அதனால இதுக்கு மேலே நம்ம ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே தலையை குமிஞ்சிட்டு குடுன்னு ஓடிடுறா. அழுதுகிட்டே அவளுக்கு கண்ணெல்லாம் டிஎஸ் அப்படியே ஓடுறா. இந்த பக்கம் வீமென் தான் என்ன நடந்துச்சுன்னு இப்போ ஓடுறா. அதுவும் அழுதுகிட்டே போகிற மாதிரி
இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மினை பார்த்து கேட்குறாரு ஜிம்மினா ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாருடா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து பாய்ஸ் எல்லோரும் உள்ளே வந்துட்டு ஆர்எம், சுவா, ஜெய்ஹோப் இல்லை ஜேகே, சின் 4 பேரும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு என்ன வயன் வந்தாச்சா, என்ன சின்ன உள்ளே வந்துட்டு போகிறா அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவளை கூட்டிகிட்டு வந்து வீடு சுற்றி காமிச்சேன், நாளைக்கு வந்து சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்லாம் சொல்கிறாரு. நீங்களா ஓகே ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக போகிறீங்க. இந்த பக்கம் இன்னும் ஜெய்ஹோப்பு தான் ஏய் பாய் என்ன இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. என்னடி பண்ண எங்கள் அண்ணாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு கேட்குறாருடா. ஜிம்மின் தான் அப்படியே நின்றுட்டு உங்களை அவர் லுக்கை விட்டுட்டுருக்காரு. நீங்களா இப்போ என்ன உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை அவங்கள என்ன பண்ண அவங்க என்ன நீ சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டிகிட்ருக்காங்க. யாரை கேட்டு அவளை கூட்டிகிட்டு வந்தேன், வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தோம், கம்பெனியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே சொன்னோம், நீ எதுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் நீங்களா அவள் என் ஃப்ரெண்டு, அவளுக்கு எல்லா விஷயம் தெரியணும்னு நினச்சேன் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோவை பார்த்து ஒரு முறைச்சிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. ஜெய்ஹோவுக்கு கொஞ்சம் அள்ளு விடுது. ஏன்னா அவங்களோட பவரை நேரடியாக பார்த்துட்டார்ல, ஸோ கொஞ்சம் அள்ளு விடுது. நம்மளோட பவரை நம்மளுக்கு ரிவர்ஸில் திருப்புறாயா, இவள் பெரிய ஆளாக இருப்பா போட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் வந்து அப்படியே திருட்டு மணி முடிச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்களா அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்கள். நம்ம ஜிம்மினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அவர் சரியான கடுப்பாகுது. நீங்களாம் சொல்லிவிட்டு நிற்காமல் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. வந்து கூப்பிட்டுருப்பாரான், வயன் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எனக்கு டைம் ஆச்சு, நான் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுங்க உங்கள் ஸ்டெப்ஸை சரி உங்கள் ரூமுக்கு வந்து போயிடுறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிம்மினுக்கு தான் அவ்வளோ கடுப்பாயிட்டு, என்னடா நீ பாட்டு கூப்பிட்டே இருக்க, அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா, கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே இல்லை பாரு அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் ரூமுக்கு தாண்டா வேக வேகமாக வராரு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ரூம் தாள்லாம் போட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம், பசிக்குது ரொம்ப, ஐயோ கோவம் போட்டனால ரொம்ப பசிக்குதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆக போயிருப்பீங்க. இந்த பக்கம் ஜிம்மின் அவங்க பின்னாடி வந்திருப்பார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரூம் டோர் அப்படியே நோட் பண்ணுறாரு. நீங்கள் திறக்கிற மாதிரி இல்லை, திறக்கிறியா இல்லையாடி அப்படிங்கிற மாதிரி அந்த டோரை போட்டு அப்படியே ஒரு தள்ளுறாங்க, திறந்துருது. அந்த ரூமையே பார்க்குறாரு, எங்கேயுமே நீங்கள் இல்லை, உங்கள் ட்ரெஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அங்கே சைடில் வந்து தொங்கிட்டு இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டேன், இவ எங்கே போனா இவ அப்படிங்கிற மாதிரி அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காரு. எங்கேயுமே இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் சைடு தாண்டா வராரு. அங்கே வந்தோடனே அந்த தண்ணி விழுகிற சத்தம்லாம் கேட்குது. அந்த டோரை வந்து தட்டிட்டு ஒயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்களா என்னாச்சு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் ஜிமின். என்ன பேசிகிட்டு இருக்க நீ பாட்டுக்கு வந்து ரெஸ்ட் ரூமில் போய் பூந்துட்டேன், நாங்கள் பேசியிருக்கேன், என்னடி மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா என்ன மரியாதை இல்லாமல் இருக்குது, நான் தான் பதில் சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ பதில் சொல்லிட்டு வந்தியா, இதுதான் உன் பதிலா, உன் ஃப்ரெண்டு அதனால் நீ சொல்லிட்டேன், அப்போ நாங்களும் போயிட்டு நாளைக்கு ஆஃபீஸ் ஃபுல்லாக சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மினா ஓ அப்படியா, 7 பேர் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெளியில் சொன்னால் உனக்கு வெக்கமாக இருக்காது, அது ஹியூமன்ஸ் முன்னாடி, ஹியூமன்ஸ்க்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை, அது தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் வந்து சொல்கிறாரு. நீங்கள் பாத்ரூம்குள்ளே இருந்துகிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஓ அப்படியா, அப்போது அந்த பாஞ்சாலிலாம் யாருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவங்களுக்கே 5 புருஷன் தான், உனக்கு எதுக்கடி 7 அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா என்ன பேசிகிட்டு இருக்கு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷவர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டவல் மட்டும் எடுத்து வேர் பண்ணிவிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள். வெளியில் ஜிமின் தான். என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஷாக்காக உங்களை வந்து அப்படியே பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகிடுறாரு மனுஷன். நீங்களா என்ன ஜிமின், இப்போ என்ன தான் பிரச்சனை உனக்கு, இப்போ என்ன உனக்கு ஆஃபீஸில் எல்லாருக்கும் சொல்லணுமா, சொல்லப்போ யாருக்கிட்டையும் சொல்லிடுறேன், நான் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லிவிடு, எனக்கு கூட ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமினா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் டவல் மட்டும்தான் வேர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து பேசிகிட்டே வந்துட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வந்திருப்பீங்க. அதை வந்து ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஜிமின் கிட்டே போய்ட்டு இப்போ என்ன பிரச்சனை ஜிமின் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே பின்னாடியே போகிறாரு. நீங்களா அவர் அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு என்ன பிரச்சனை எனக்கு அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜிம்மினோட ஐ கான்டாக்ட் வச்சு பேசிகிட்டு இருக்கீங்கடா. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பதட்டமாக அப்படியே உங்களை ஐ கான்டாக்ட் பண்ணுறாரு பாருங்க. அவருக்கு என்னமோ மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி அப்படியே செக்ஷுவல் சிம்டம்ஸ்லாம் வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே உங்களே பார்த்துட்டு
என்ன 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 பண்றேன்னு அப்படிங்கிற மாரி அவரோட வாய்ஸ்லாம் ரொம்ப லோ ஆகுது. உங்களுக்கு வந்து தெரியுது. நீங்க வந்து நல்லா டைட்டா வந்து நம்ம ஜிமின ஹோல்ட் பண்ண மாரி புடிச்சிருக்கீங்க. அவர் ஹேண்ட்ஸ வந்து அப்படியே போலீஸ பார்த்தா ரைஸ் பண்ணுவாய்ங்களாடா, அந்த மாரி வந்து அவர் ரைஸ் பண்ணி நிக்கிறாரு. நீங்க அப்படியே அவர் வெஸ்ட்ட புடிச்சு நல்லா டைட்டா ஹக் பண்ணியிருக்கீங்க. இந்த பக்கம் வெளியில பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த கருமேகங்கள்லாம் சூழ்ந்து அந்த தண்டர் சவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அது ரொம்ப ஹெவியா கேட்குது. நம்ம பாய்ஸ் எல்லாம் "என்னடா அது தண்டர் சவுண்ட் இவ்வளோ ஹெவியா கேட்குது. ஜிமின் எங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜின் வந்து கேட்குறாரு. "ஆ ஜிமின் ஜிமின் ஒயின் பின்னாடி தான் போனான்." அப்படிங்கிற மாரி நம்ம வி வந்து சொல்றாரு. இந்த பக்கம் ஆரம் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, சரி ஓகே." அப்படிங்கிற மாரி அவரு வந்து போயிடுறாரு. இந்த பக்கம் வியா, "ஏய் வாங்க ஜிமின போய் பார்க்கலாம். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நம்ம ஜேக்கப்லாம் வந்து எந்திரிச்சு வராரு. இந்த பக்கம் ஆரமா, "டேய் உட்கார்றா. அத ஒயின் பார்த்துப்பா." அப்படிங்கிற மாரி நம்ம ஆரம் வந்து சொல்றாரு. இந்த பக்கம் ஜேக்கப்பா, "ஆ என்ன என்ன சொல்ற நீ?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜேக்கப் வந்து கேட்குறாரு. ஆரம் இருந்துட்டு, "உட்காருன்னு சொன்னேன் ஜேக்கப்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ம். சரி உட்காந்துக்கிறேன். என்னமோ பண்ணுறீங்கடா ஆனா எல்லாம் சேர்ந்துட்டு அப்படிங்கிற மாரி நம்ம ஜேக்கப் வந்து சொல்றாரு. இந்த பக்கம் ஆரமா, ம் ஆமாமா ரொம்ப தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாரி நம்ம ஆரமும் வந்து சொல்லியிருக்காருடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்களா அப்படியே ஜிமின் கூட ஐ கான்டாக்ட் வச்சு உங்களையும் அறியாம நீங்க போயிட்டு அப்படியே ஜிமின வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள பின்னாடி தள்ளி அவரு நல்லா பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட அந்த செக்ஷுவல் அந்த சிம்டம்ஸ வந்து அவரால கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்ணிட்டுருக்காரு. நீங்க வந்து நல்லா நம்ம ஜிமின வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹக் பண்ணிட்டு அந்த மாரி பண்ணிட்டுருக்கீங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில அந்த டவல் மேலேயே கை வச்சு அப்படியே தூக்கி போட போறாரு. கரெக்ட்டா நம்ம வியும், ஜெய்ஹோப்பும் வந்துட்டு, "என்னடா பண்ணிட்டுருக்க?" அப்படிங்கிற மாரி வந்து ஒரு சவுண்டு. இந்த பக்கம் நீங்களா அப்படியே ஷாக் ஆயிட்டு நீங்களும் ஜிம்மினும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. யாரோ கூப்பிட்ட மாரி இருக்கே அப்படிங்கிற மாரி திரும்பி பார்க்குறீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி ஜேக்கப் வந்து உள்ள வராரு. நீங்களா அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, "ஆ ஒண்ணும் பண்ணலையே." அப்படிங்கிற மாரி நீங்க உங்க டவல வந்து நல்லா டைட்டா புடிச்சுக்கிறீங்க. ஏன்னா ஜிமின் வந்து உங்க டவல புடிச்சிருப்பார்ல. அதனால அவங்க டவல வந்து நீங்க புடிச்சுக்கிறீங்க. இப்ப ஜிமின் தான், "ஆ ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்லையே." அப்படிங்கிற மாரி அவர் வந்து அப்படியே கை எடுக்குறாரு. இந்த பக்கம் வியா, "டேய் ஷிமின் பொய் சொல்லாத. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. ஒண்ணும் இல்ல இல்லடா." அப்படிங்கிற மாரி அப்படியே உங்கள தான் திரும்பி பார்க்குறாரு. நீங்க குடுகுடுன்னு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடிட்டு அந்த டோர வந்து அப்படியே லாக் பண்ணிக்கிறீங்க. இந்த பக்கம் வியா, "டேய் ஜிமின் நீயும் அதையும் சொல்லாதடா. ஜேகே சொன்னது." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "டேய் மச்சான் ஆனா அதான்டா உண்ம." அப்படிங்கிற மாரி அப்படியே ஜிமின் வந்து மூச்சு வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப் அப்படியே தலையில அடிச்சு, "ச்சை கருமம் முடிச்சவனே போய் தொல. நீயாவது என் தம்பியா இருப்பேன்னு பார்த்தா எல்லாம் போங்கடா. இல்ல எனக்குனே வர்றீங்கடா போங்கடா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜெய்ஹோப் வந்து அப்படியே அனுப்பிவிட்டு விய தான் பார்க்குறாரு. "இவ என்னமோ பண்றா வி." அப்படிங்கிற மாரி வி கிட்ட போயிட்டு சொல்றாரு. ஆமா ஹையாங் இவ என்னமோ பண்றா." அப்படிங்கிற மாரி நம்ம வியும் வந்து சொல்லிடுறாருடா. இந்த பக்கம் அவங்க 2 பேரும் தான் அவங்க டோர வந்து நாட் பண்றாங்க. அதாவது ரெஸ்ட் ரூம் டோர ஓகேவா? இத வந்து நாட் பண்ணிட்டு, "ஏய் ஒயன், ஒயன்." அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. நீங்களா, "ஆ என்ன என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி நீங்க வந்து கேட்குறீங்க. "ஆ என்ன ஆச்சா? ஜிமின் என்னடி பண்ண? என்ன பண்ண?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜேக்கப் வந்து கேட்குறாரு. நீங்களா, "அ ஓ ஒண்ணும் ஒண்ணும் பண்ணலையே. நான் ஒண்ணும் பண்ணல. அவர்தான்." அப்படிங்கிற மாரி நீங்க வந்து தயங்குறீங்க. இந்த பக்கம் வியா, பார்த்தோம் பார்த்தோம். அவன்லாம் அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. எத்தன பொண்ணுங்கள பார்த்துருப்பான் தெரியுமா? எத்தன பொண்ணுங்க அவள ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஒருத்தங்கள கூட அவ கிஸ் பண்ணது கிடையாது தெரியுமா? ஆக்சுவலா இதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு." அப்படிங்கிற மாரி வி வந்து சொல்றாரு. உங்களுக்கு வந்து ஷாக் ஆயிடுது. நிஜமாவா? அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அப்படியே ரியாக்ஷன் குடுத்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பா விய பார்த்துட்டு, "டேய் ஏன்டா இதெல்லாம் யார்றா உன்ன சொல்ல சொன்னா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜேக்கப் வந்து கேட்குறாரு. அச்சச்சோ! அவசரப்பட்டு உளறிட்டேனோ! அப்படிங்கிற மாரி நம்ம வியும், சரி ஓகே ஹயாங் நாம 2 பேர் இருக்கோம்ல, நம்ம விடவேணாம். நம்ம விடக்கூடாது. நம்ம கெத்தா நம்ம விடவே கூடாது அப்படிங்கிற மாரி நம்ம வி வந்து கொஞ்சம் உளர்றாரு. "டேய் உளராம பேசுடா. அங்கேயும் இப்படியே பேசினீன்னா அவன் நம்மள என்னடா நினைப்பா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஜேக்கப்பும் வந்து சொல்றாரு. சரி, சரி. ஓகே, ஓகே." அப்படிங்கிற மாரி அவர் கான்சன்ட்ரேஷன் வந்துடுறாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, டக்குன்னு போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்ல வந்து ஒரு ட்ரெஸ் இந்த நைட் வேர் மாரி இருக்குடா, அந்த ட்ரெஸ்ஸ வந்து எடுத்து போட்டு, "என்ன இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம வி முன்னாடி வந்து நிக்கிறீங்க. வியா, "ஆ ஒண்ணும் பண்ண வேண்டாம். இனிமேல் எங்ககிட்ட இருந்து விலகியே இருக்க நீ." அப்படிங்கிற மாரி நீங்க வி வந்து சொல்றாரு. நீங்களா அப்படியே வியே பார்த்துட்ருக்கீங்க. "ஆ அ அப்படியா?" அப்படிங்கிற மாரி நீங்க விய பார்த்து கேட்குறீங்கடா. அவரும் பார்த்தீங்கன்னா, உங்க ஐய பார்த்தோன்னே அவர் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயி நிற்கிறாரு. இந்த பக்கம் ஜேக்கோப்பா, "என்னமோ பண்ணிட்டாயா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம விய போயிட்டு அப்படியே குலுக்குறாரு பாருங்க வியா. எ எ என்ன 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 ஆச்சு ஜேக்கப்?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "டேய் வாடா போலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஜேக்கப் தான் விய பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு, "என்னடா பண்ணிட்டுருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "என்ன பண்ணேன்? ஒண்ணும் பண்ணலையே. அவள கேட்டுட்டு தானே இருந்தேன்." அவ கூட ஐ கான்டாக்ட் மட்டும் வைக்காத." அப்படிங்கிற மாரி நம்ம ஜேக்கப் தான் சொல்றாரு. "ஓகே, ஓகே."
ஓகே யங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே கூடயே வந்துட்டுருக்காரு. அப்போ ஜேக்கப்க்கு ஒரு டவுட் வருது. ஆமாம், இந்த ஆரம் எப்போ இருந்தடா அவளை லவ் பண்ண ஆரம்பித்தான்? அவனுக்கு இவ கிஸ் பண்ணாளா? இல்லை என்ன நடந்துச்சு அவங்களுக்குள்ள நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் வியா, ஆமாம்ல அவன் சொல்லவே இல்லை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வியும் சொல்லிகிட்ருக்காரு. இந்த பக்கம் ஆரம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நினச்சி அப்படியே ஷை ஆகிட்டு அப்படியே இந்த சோஃபாலே உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜின்னு தான், டேய் ஆரம் வா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாருடா. இதோ வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பம் பார்த்திங்கன்னா அப்படியே எந்திரிச்சு வராரு. இந்த பக்கம் சுகாவா, என்ன ஆரம் ரொம்ப ஷை ஆகிற போல் இருக்கே, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லிவிட்டு அந்த டைனிங் டேபிளில் வந்து உட்கார்றாருடா. நம்ம வியும் ஜேக்கப்பும் தான் வந்து உட்காந்துட்டு ஆரமே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஆரமா, என்னடா உங்களுக்கு என்னடா வேணும், எதுக்கு எப்படி முறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை ஜேகே அவளை கிஸ் பண்ணால் அதனால் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஓகே, மற்றவங்க எல்லாரும் அவங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, உனக்கு எப்படிடா தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப பார்த்து கேட்குறாங்க. இந்த பக்கம் ஆரமா ரொம்ப ஷை ஆகார் மனுஷன். எங்க பார், ஒழுங்கு முடியாத ஷை ஆகாமல் ஒரு விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அது வந்துடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து ரொம்ப தயங்குறாரு. எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கா. ஆமாம்ல, நாங்கள் இந்த விஷயத்த யோசிக்கவே இல்லை பாரு, கரெக்டாக கேட்ட வி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொல்கிறாரு. அதுதான் விங்கிறது, நான்லாம் தெளிவாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து சொல்கிறாரு. அது வந்து மச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து ரொம்ப வைக்கப்படுறாரு. அடிச்சு கருமை முடிச்சேன், ஒழுங்கு முடியாத விஷயத்த சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கோப்லாம் ரொம்ப கடுப்பாகிறாரு. இந்த பக்கம் ஆரமா, டேய் அது வந்துடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாருடா. அன்னைக்கு நாம் அவளை பற்றின விஷயத்த புக்கில் படித்து தெரிஞ்சுக்கிட்டோமே. ஆமாம், ஜிகே நீ கூட கோவப்பட்டல, என்னால் அவ கூட சண்டை போட முடியும். ஆமாம், அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கடாக பார்த்துட்டு வந்துடுவோம். இன்றைக்கி யாருமே கண்டுபிடிக்கல, ஸோ நானே சொல்லிடுறேன். வாங்க போகலாம் ஸ்டோரிக்குள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம் தான் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமுக்கு வந்து வந்திருப்பார். நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சப்கான்ஷியஸில் தெரியுது ஆரம் வந்து உங்கள் ரூமுக்கு வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குல்ல, ட்ராகன் பவர், அந்த பிளாக் ட்ராகன் பவர், அதனால் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது. நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்கடா. நம்ம ஆரம் தான் உங்ககிட்ட வந்துட்டு, என்ன தாண்டி நினச்சிட்ருக்க, உனக்கு எவ்வளோடி பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களை அப்படியே டச் பண்ண போகிறாரு. பட் உங்களுக்குள்ளே இருக்க அந்த பிளாக் ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை யாரும் உங்களோட அனுமதி இல்லாமல் டச் பண்ண அனுமதிக்காது. ஓகேவா? அது வந்து அப்படி நம்ம ஆரம்பம் பார்த்திங்கன்னா அப்படி தள்ளுது. ஆரமா, இப்படி இப்போ எப்படி என்னையே தள்ள முடிஞ்சது இவளால் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கையவே ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. நீங்களா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறீங்க. நம்ம ஆரமா உட்காந்துட்டு இருந்திருப்பார்லடா, கொஞ்சம் 2 ஸ்டெப் பேக்கில் வந்து போயிருப்பார் எந்திரிச்சு. அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு, ஆரம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, ஆனால் உங்ககிட்ட எப்படி இவ்வளோ பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அது வந்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்பவே தயங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாடா இப்போது நைட் ட்ரெஸ் மட்டும்தான் போட்டிருக்கீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பட்டன் லூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து படுத்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவும் இல்லை, பாய்ஸும் வந்து வேறு ரூமில் தானே படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நீங்கள் அந்த 4 பட்டன்ஸ் வந்து நைட் ட்ரெஸ்ஸில் அப்படி ரிமூவ் பண்ணி விட்டுருக்கீங்க. நீங்கள் இன்னர் வரலாம் எதுவுமே போகலடா, உங்கள் பாடி வந்து அப்படியே ரிவீல் ஆகிட்டுருக்கு. ஆரம் அதை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களா அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல தயங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே ஆரம்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்கமாக அவர் வந்து இழுக்குது, ஏதோ ஒரு சக்தி அவர் இழுக்குது. அவருக்கு நல்லா ஃபீல் பண்ணுறாரு. இப்படி உங்கள் பக்கத்தில் வந்துட்டுருக்காரு. நீங்களா ஆரம், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ ஏதோ டென்ஷன் ஆகாத ஆரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரா எதுவுமே பேசலை, எதுவுமே வந்து ரியாக்டே பண்ணல. அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்களா அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, என்னாச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணுறீங்க, நீங்கள் தூங்கும் போது பார்த்திங்கன்னா உங்கள் நைட் ட்ரெஸ்ஸில் வந்து 4 பட்டன்ஸை ரிமூவ் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே டைட்டாக பிடிக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் பிடிக்கவும் ஆரம் வந்து உங்கள் ஹேண்டை பிடிக்கவும் கரெக்டாக இருக்குது. அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படி உங்கள் பாடியில் வந்து அப்படியே அப்சஸ்ட் ஆகுறாரு. உங்களுக்கு வந்து தெரியுது. ஏன்னா அவங்களோட ஒமேகாவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களாம் அப்படியே ஆரம்பம் பார்க்குறீங்க, அப்படியே ஐ கான்டாக்ட் வைக்கிறீங்க பாருங்கள். ஆரம் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணுறாருடா. அன்றைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா நீங்களும் ஆரமும் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருக்கும், உங்களுக்கும் ஆரம்க்கும் அப்படியே எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். ஆரம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எந்திரிச்சு உங்ககிட்ட எதுவுமே சொல்லி
சொல்லியிருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு ஐயோ எப்புட்றா என் தம்பிங்க கிட்ட சொல்லுவேன், ஐயோ எங்கள் அண்ணாலாம் என்ன நினைப்பான் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. நீங்களா ஆரம் இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, நான் உங்கள் ஒய்ஃப் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆரம் எதுவுமே பேசல, அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. நீங்களா அவரை பார்த்து அப்படியே ஸ்மித் பண்ணுறீங்கடா. இப்படியே தான்டா அன்றைக்கி நைட் போயிருக்கும். நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்கள்ல, அப்போ கூட சின்னும் நீங்களும் ஒர்க் முடிச்சுட்டு நின்றுட்டுருப்பீங்க. அப்போ ஆரம் வந்திருப்பாரு நான் சொல்லியிருப்பேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் உங்களை நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கறக்கு தான் வந்திருப்பாரு. நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சிட்டிங்கன்னு சொல்லவும் சின்னு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்பாடா. பட் ஆரம் வந்து உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. மற்ற பாய்ஸ் எல்லோரும் வந்ததும் எதுவுமே வந்து சொல்லாமல் அவர் அப்படியே அமைதியாக இருப்பார். அப்போ இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம் வந்து உங்களை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாருடா. இப்போ வந்து அது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. நம்ம பாய்ஸ்லாம் ஆன்னு ஷாக்காக கேட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் வீக்கும் ஜெய்ஹோக்கும் என்ன சொல்கிறதுனே புரியல. டே அண்ணா அப்போது முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே தயங்குறாரு. இந்த பக்கம் ஷுகாக்கும் ஜின்னுக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. டே எங்கள் கிட்ட கூட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப ஆரம் வந்து ரொம்ப தயங்கிட்டு இருக்காரு. நீங்களா அப்படியே அந்த அப்சஸ்லேருந்து கீழே இறங்கி வர்றீங்க. நம்ம ஆரம் வந்து சொல்லிட்டு இருந்தது பாதியிலேருந்து கேட்டிருப்பீங்கன்னா, ஓ சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே சிரிச்சுட்டே கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க. இந்த பக்கம் ஜிகேலாம் அவங்கள பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்ருக்காரு. நீங்களா பாய்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்ன ஆச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கண்ணிலேயே வந்து கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் அவங்க சாப்பாடு வந்து சாப்பிட்ருக்காங்கடா. இந்த பக்கம் ஜிகே தான் சாப்பிடவே இல்லை. நீங்களா நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜிகே ஏன் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவரா எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக சொல்கிறாரு. நீங்களா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அப்போது பனானா மில்க் ஷேக் நான் எடுத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவரா அப்படிங்கிற மாதிரி உங்களை திரும்பி பார்க்குறாருடா. ஓகேடா, நான் இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு போட்டுறேன். பை பாய், see you. யாரெல்லாம் இதை எதிர்பார்க்கலைங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கிட்டு போயிடுங்க, சரியா? நான் வெயிட் பண்ணுவேன். யாரெல்லாம் என்னோட லாஸ்ட் கமெண்ட்டை பார்க்குறீங்களோ கண்டிப்பாக ஆரம்போட ட்விஸ்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கலக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு தான் போகணும், இல்லைன்னா பிச்சு விடுவேன். ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பை பாய், see you.